அதிரப்பள்ளி பாலத்தோட கீழுக்கு செல்ல போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா அபாய எச்சரிக்கை. இந்த இடத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் செங்குத்தான பாதையில் சென்றால் அருவியின் அடிவாரம் செல்லலாம். இருதய நோய் உள்ளவர்களுக்கும் கடுமை நோய் கவனம் தேவை. ஹார்ட் பேஷண்ட்லாம் போகலான்னு போட்டிருக்காங்க. பட் அந்த மாதிரி இல்லாதவங்க தான் கீழே போகணும். ஏன்னா ரொம்ப வெர்டிக்கலாக வந்து இது வந்து இறங்க போகிறோம். கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கும். உங்க ஒரு ட்ரிப் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளா வந்து நினைக்கிறவங்க இந்த ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுங்க. பார்த்து செந்தில் சார் இது வலிக்கிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 அடி செங்குத்தா கீழே இறங்க போறோம். இறங்கி ஏறினவங்க மூஞ்சியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்டா இறங்கினா அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இறங்குது. பள்ளம் பூரா கல்லாதான் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா சுத்தியும் ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள். அவங்க எவ்வளவு டேப்பரா இறங்குதுன்னு பாருங்க. மேல இருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க. இப்ப இதுலதான் இறங்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் நான் சைட்ல எல்லாம் அந்த கம்பியை புடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு சேஃப் ஜோனா. மேல ஏறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. இப்ப நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். பட் இதுமே நம்மளுமே மீது ஏறப்ப இதே மாதிரி ஒரு கஷ்டத்தோட தான் ஏறுறோம். கீழே இறங்கினாதான் அந்த ஃபால்ஸ் தெரியும். பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வர்றாங்க. தாங்க முடியாதுங்க. கண்டிப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு போனா அருவியோட எழில்மிகு காட்சி ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இறங்கும் போது நினைச்சாலே புறா ஏறுறது அப்படின்ற அளவுக்கு பயமா இருக்கு. குட்டீஸ் எல்லாம் கூட ஏறி வராங்க. குட்டி ஸ்வீட் பண்ணிட்டு அம்மா பயங்கரமா சவுண்ட் கேக்குது. பட் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சவுண்ட் உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். அருவியோட சவுண்டு, ஃபால்ஸோட சவுண்டு. உங்களோட கேம்ப்ஸ் மக்கள்லாம் இப்போ இறங்கி வர்றாங்க பாருங்க. அதிரப்பள்ளி ஒரு அபூர்வ இடம்.
நெருங்கிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டான் தான் நினைக்கிறேன். ஃபால்ஸாவே பிளாட்டாவே பார்க்கலாம். ஃபால்ஸோட மேல்புறம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. பட் ஆல்ரெடி ஒரு சில யூடியூப் வீடியோல பார்த்துருக்கேன் நான். சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸோட சவுண்டு பயங்கரமா இருக்கு. ஒரு சூப்பரான காட்சியை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க இன்னும் சில மணித்துளிகளில். வந்துட்டோம். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்துருக்கோம். 8 நிமிஷம் 50 நிமிஷம். அளவுக்கு மேல ஏறணும் நினைச்சாலே எப்படா ஏற போறோம்னு இருக்கு. வேற எதுவும் வழி இருக்கான்னு தெரியல. ஏங்க வெளியே வரக்கு வேற வழி இருக்காங்க? ஒரே வழிதானா? போங்க, நீங்க ஏறின மாதிரிதான். அடர்ந்த மலை காடுகளுக்குள்ளதான் இறங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. அடர்ந்த காடுகளுக்குள்ளதான் அப்படியே வந்து இறங்கிட்டு இருக்கோம். மக்களோட சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சில விருப்புகளில் எங்கேயுமே குளிச்சுலாம் வர்றாங்க, பட் குளிக்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஓரமா அந்த காட்டுக்குள்ள போய் தான் இப்ப அந்த ஒரு இடத்துக்கு போக போறோம். ஃபுல்லாவே ரோடு கல்லு. பட் மழை அதிகமா பெய்தா கண்டிப்பா உள்ள அலோ பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப வலுக்கிற மாதிரி இருக்கு. பட் எங்களோட அதிர்ஷ்டம் நேரத்துல பயங்கரமா மழை பெய்து இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மழை இல்லை. வந்துட்டோம். சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்குன்னு நினைக்கிறேன். சத்தம் உங்களுக்கு கேட்கறது தெரியுது. வா, இந்த மாதிரி ஒரு காட்சி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டோம். இந்த அளவுக்கு சரியான காட்சியா இருக்கு. இந்த காட்சி இன்னும் ஒரு சில மணிக்கு உங்கள் கண்களுக்கு வந்திருந்தாங்க. லொகேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி ஒரு பார்க்கறதுக்கான ஒரு சூப்பரான லொகேஷன் வந்துட்டோம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காட்சி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அதிசய காட்சியாக இருக்க போதும். அப்படியே அந்த பாறை மேல பட்டு வர தண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மலை தூறல் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் இங்கதான் கேமராவோட இருக்கிறாங்க. அப்படியே இந்த சீன்லாம் பாருங்க. வாழ்நாள்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு காட்சி எப்படி இருக்கு? வா வாவ், வாட் a beautiful falls. இந்த அளவுக்கு இல்ல, எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பக்கத்துல யாரும் ஃபால்ஸ் போய் பாத்துறீங்களா? தட் இஸ் ரொம்பவே நமக்கு அருகாமையில் இருக்கு ஃபால்ஸ்.
அந்த சாரல் அடிக்குது, கேமரால பண்றோம் அப்படின்னு பயமாவும் இருக்கு. என்னன்னு பாருங்க உங்களுக்காக அந்த ரம்மியமான காட்சி. அப்படியே மழை அந்த அருவியில பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறது மலை மேல பெருக்குது மேல. வேற லெவல்ல இருக்கு பாரு. வாழ்நாளில் காண முடியாத காட்சி பஸ். மழை பெய்யறது இங்கேயுமே நமக்கு வந்து அப்படியே தெரிக்குது. ரொம்ப நேரம் இருக்க முடியாது போல. எப்படி இருக்குன்ற கமெண்ட்லாம் சொல்லுங்க. இல்ல சில ஷார்ட்ஸ் இதுல வந்து எடுக்கலான்னு இருக்கோம். அதனால இந்த வீடியோ கட் பண்ண போறோம். பாய் பாய். எங்க போவோம்? கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும்.